பாருங்க. கண்ணு முன்னாடி அவர்தான் தெரியுது. கண்ணு முன்னாடி இருக்கவங்க ஆடியன்ஸ். சரி இருக்கட்டும். ஐயா நந்தி தேவரை உங்க கண்ணுக்கு பின்னாடி இருக்காங்க பாத்தீங்களா? கண்ணுக்கு பின்னாடி. ஆமா. சபாஸ். இந்த பாருங்கள் ஐயா நந்தி தேவரை கானகத்திலே 3 குழந்தைகள் பசியா துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சென்று அந்த குழந்தையுடைய பசியை தீர்ந்து வர வேண்டும். சுவாமி பச்சிளம் குழந்தை என்னவா சொல்லுகிறீர்கள்? அடே கடவுளே, பச்சிளம் குழந்தை ஆனால் பால் கொடுத்தால் தானே பசியாற்ற முடியும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களால முடியாதா? முடியாது சுவாமி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியாணி வாங்கிட்டு போலாம்னு நினைச்சீங்களா? இல்லை. அப்படின்னா குழந்தைகள் என்று சொன்னால் பால் தானே கொடுக்கணும். கண்டிப்பா. ஒரு பாலுக்கு எங்க போவேன்? பாலுக்கு எங்க போறது? 5 லிட்டர் பால் வாங்கி தாங்க கொண்டுட்டு போறேன். கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம் தானே? ஆமா. ஐயா தாங்களிடம் அந்த பாத்திரம் இல்லை என்று சொல்கின்றீர்களா? பால் இல்லை என்று சொல்லுகிறேன். அப்படின்னா நீங்க கவலை கொள்ள வேண்டாம். அந்த தெய்வலோகத்தில் இருக்கிறது இந்த சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய பசு. பசு பசு பசு. அந்த சிந்தாமணி பசுவை இந்த பசுவை உடனே அழைத்து சென்று குழந்தைகள் 3 பேருக்கும் பாலமிர்தம் கொடுங்கள். அப்படி ஆகட்டும் என்று பசுவின் தன்மை எப்படி இருக்கிறது? அந்த பசுவை அழைத்த உடனே அந்த பசுவானது வருகின்றது. சுரபி சிந்தாமணி எனவே, சுரபி சிந்தாமணி எனவே, சுரபி சிந்தாமணி எனவே தெய்வ பசு, தெய்வ பசு, சுரபி சிந்தாமணி எனவே, சுரபி சிந்தாமணி எனவே, சொல்லுகின்ற தெய்வ பசு, தெய்வ பசு, தெய்வ பசு. ஒரு தனவே ஒரு தனத்தில் ஒரு கோட்டை பாசு திருத்தனப்பா